வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேரமல் கேசரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வானொலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அதில் திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட உடச்சி வச்ச முந்திரியும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் அதே வானொலியில் 250 ml நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு கப் 1/2 கிலோ ரவை போட்டுக்கிறேன். ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம 1.5 கப்பு பால் சேர்க்க போகிறோம். அடுத்தது கேரமல் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது நல்லா வெந்து வரணும். இப்போ அது பால்லே நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கட்டி பிடிக்காமல் கிளறி விட்டுறணும். இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கலந்துக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கலந்துக்கிறோம். இப்போ நல்லா உருகி கட்டி இல்லாமல் நல்லா வந்துருச்சு. இது இனிமேல் கெட்டிப்பட்டு வரணும். இப்போ இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதோட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இறுகி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரமல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.